نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 16 நோன்புகள் 17 தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதோட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள், பத்ர் ஷுஹதாக்கள் பத்ருடைய நாள். பத்ருடைய நாள் அப்படின்னு நாம சொல்றோம், நாம பேசுறோம். ஆனா அது எப்படிப்பட்ட ஒரு நாள், அது எப்படிப்பட்ட ஒரு தியாகத்திற்குரிய நாள், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அற்புதமான ஒரு நாள். ஏன்னு சொன்னா, சமுதாயத்திற்கும், அதாவது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. உண்மையா பொய்யா, நேர்மையா இல்லை அநியாயமான முறையில் வரக்கூடிய அநியாயமா, நேர்மையா அநியாயமா, எதுன்னு பார்த்துடலாம். ஈமானா இல்லை குஃபுரா, இல்லை வீரமா இல்லை பலகீனமா, யார் எப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு செய்யப்பட்ட, இறங்கி களத்தில் போராடப்பட்ட ஒரு போர், மிகப்பெரிய ஒரு போர். எத்தனையோ போர்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த பத்ருடைய போர் இன்னைக்கு மிகப்பெரிய இஸ்லாமிய வளர்ச்சி. நமக்கு பத்ருடைய நிகழ்வுகள் ஒரு 10 நிமிடத்தில் பேசி சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. 10 நிமிஷத்தில் சொன்னாலும் சொல்கிற எனக்கும் புரியாது, கேட்குற உங்களுக்கும் புரியாது. எனவே அது பத்ருடைய நிகழ்வு எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறதுல இருந்து தொட்டு முடிச்சா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம முழுமையாக நாம பேசணும். அவ்வளவு முக்கியமான ஒரு போர். இருந்தாலும் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லி அவங்களுடைய பெயர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னால் போதுமானது. எனவே இந்த பத்ருடைய போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானினுடைய பிறை 17 சஹாபாக்கள் நபிமார்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்கள். ரமலானுடைய மாதம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர். ஆனால் இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சஹாபாக்களுக்கு இருந்த ஒரு ஈமான், அவங்களுக்கு இருந்த அந்த தவக்குல், அந்த நம்பிக்கை. 313 சஹாபாக்கள், எதிரியில 1000 பேர். அவங்கள்ட்ட நிறைய இருக்கு, அதாவது எத்தனை வாள், எத்தனை ஆட்கள், என்னென்ன கையில வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஹதீஸ்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே எல்லாத்தையும் சொன்னாலும் நேரமாகும் அப்படிங்கிறதுனால சுருக்கமாக சொல்றேன். 313 பேர், அந்த பக்கம் 1000 பேர். ஆனா 313 பேரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்கள சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. நோன்புடைய காலம், பேரிச்சம்பழத்தை மட்டும்தான் சூப்பி சாப்பிட்டு நோன்பு வைத்து சஹாபாக்கள் பலகீனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான், வலகது நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் அன்தும் அதில்லா. பத்ருடைய போர்க்களத்துல அன்தும் அதில்லா, நீங்க ரொம்ப பலவீனமாக இருந்தீங்க, உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல பத்ருடைய போர்க்களத்துல அல்லாஹ் உதவி செய்தான். அல்லாஹ் உதவி செய்தான். இன்னொரு ஆயத்துல சொல்லக்கூடிய நேரத்துல பிஸலாசதி ஆலாஃபின் மினல் மலாயிகா, குர்ஆன்ல இந்த வார்த்தை வருது, பிஸலாசதி ஆலாஃபின் மினல் மலாயிகா, 3000 மலக்குமார்களை அல்லாஹ் அந்த களத்துல அல்லாஹ் இறக்கினான். இன்னும் ஒரு ஆயத்துல வருது, கணக்கில்லாம 1000 வானவர்களை அந்த 313 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்காக அல்லாஹ் களத்துல இறக்கினான். இன்னும் சில இடங்கள்ல வருது, ஏன் நானே களத்துல அல்லாஹ்வே களத்துல இறங்கினான் என்கின்ற வார்த்தையை சொல்லப்படுகிறது. எனவே
ஏன் இதெல்லாம், அதாவது தன்னால் எதுவுமே செய்ய முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில உட்கார்ந்திருந்த அந்த நேரத்தை எல்லாம், பத்ருடைய நிகழ்வுகளை எல்லாமே நம்ம வாய்ப்புகள் இருந்தா நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க முடிஞ்சா கிதாபுகள், ஏதாவது பயான்கள் கேட்டு, நீண்ட பயான்கள், இது சம்பந்தமாக நீண்ட விளக்கங்கள் அல்லது இது சம்பந்தமாக கிதாபுகள் இருந்தா அதை பார்த்து நீங்க முழுமையாக படிச்சு அது எப்படிப்பட்ட ஒரு போர், எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நாம நீங்க முழுமையாக அதுல தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர். அதை தாண்டி ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நம்ம பேருக்கு போயிடலாம். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுஹதாக்கள், இந்த பொதுவாக ஷஹீதுகள், அதுவும் குறிப்பாக இந்த பத்ருடைய போர்க்களத்துல கலந்து ஷஹீதான அந்த சுஹதாக்களுக்கு என் உட்பட, யார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உட்பட எந்த நபிமார்களுக்குமே கிடைக்காத 5 வகையான அந்தஸ்துகளை அல்லாஹ் அந்த பத்ருடைய சுஹதாக்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். எனக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனக்கு கூட அந்த அந்தஸ்து கிடைக்கல, ஆனால் அந்த ஷஹீதுகளுக்கு, அந்த சுஹதாக்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நபிமார்களுடைய உயிர்களையுமே, பொதுவாக நபிமார்கள் அப்படின்னு இல்லை, நபிமார்களாக இருக்கட்டும் அல்லது சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், ஏன் நம்ம சாதாரணமாக நம்மை போன்று உண்டான மக்கள், மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையுமே நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு நம்மளுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டியே அல்லாஹ் ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார். அவங்க தான் வருவாங்க, ரூஹை எடுத்துட்டு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹை எடுப்பதற்கு கூட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தார்கள். ஆனால் பத்ர் சுஹதாக்களுடைய ரூஹுகளை அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கைப்பற்ற முடியாது. சுஹதாக்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல. சுஹதாக்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவது ஒரு வானவர் அல்ல, மலக்கு அல்ல, அல்லாஹ்வே வந்து இலகுவாக அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று முதல் விஷயத்தின் ஷஹீதுகளுடைய அந்தஸ்துல முதல் செய்தி. இரண்டாவது, எல்லா நபிமார்கள் மட்டுமல்ல, சாதாரணமாக நம்மை போன்று உண்டான மனிதர்கள் வரை நாம் எல்லாம் மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னா குளிப்பாட்டப்படுவார்கள். நம்ம ஒரு சாதாரணமாக இயற்கையாக மௌத்தானாலும் சரி, எப்படி மௌத்தானாலும் ஒரு குளிப்பாட்டுதல் அப்படின்னு நமக்கு இருக்கா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட குளிப்பாட்டித்தான் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் பத்ர்ல கலந்து கொண்ட சுஹதாக்கள் எந்த தண்ணீரின் பக்கம் தேவையாகாமல் அவர்களை அப்படியே கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். ஏன்னா அவங்களுடைய தேவை கடைசி அல்லாஹ் மட்டும்தான். ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சதுக்கு பின்னாடி உலகத்துல ஒரு பொருளின் பக்கம் தேவையாக கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் ஒரு தேவை, தண்ணீரின் பக்கம் தேவையாகணுமா, அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவையாகணும் அப்படிங்கிற அடிப்படையில தண்ணீரின் பக்கம் கூட தேவையாகாமல் அந்த சுஹதாக்களை குளிப்பாட்டாமல் அப்படியே கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். இது இரண்டாவது செய்தி. மூணாவது, எல்லா நபிமார்களுக்கும் நம் உட்பட நாம் எல்லாம் மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கஃபன், வெள்ளை ஆடையை கொண்டு கஃபன் இடுவார்கள். நம்மளை எல்லாம் உடலை ஃபுல்லா பொத்தி கஃபன் இட்டு தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். குளிப்பாட்டி முடிச்சதுக்கு பின்னாடி கஃபன் துணியை கொண்டு ஃபுல்லா போத்தி கொண்டு போய் அடக்கம் செய்யணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கஃனிட்டு தான் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் சுஹதாக்கள், ஷஹீதுகள் உலகத்துல இன்னொரு துணி என் மீது போர்த்தக்கூடாது, அந்த அல்லாஹுவுக்காக நான் எந்த அல்லாஹுவுக்காக வேண்டியே போராடி ஷஹீதான அந்த ஆடையோடையே அல்லாஹ் சுஹதாக்களுடைய உடல்களை அடக்கம் செய்யப்படும். இது எனக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான்காவதாக, எல்லா நபிமார்களுமே மரணித்த பின்பு அவர்களை மரணித்தவர்கள்
வஃபாத் ஆயிட்டாங்க. நபிமார்களாக இருக்கட்டும், சஹாபாக்கள் எல்லாமே மரணித்துட்டாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களா, அவங்கெல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு நாம சொல்றோமா இல்லையா? ஆனால் சுஹதாக்களை, போர்க்களத்துல கலந்து கொண்ட ஷஹீதுகளை நீங்க மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதல் ஜுஸு அல்லாஹ் குர்ஆன்ல முதல் ஜுஸுல வரக்கூடிய அல்லாஹ் அந்த ஆயத்துல, நீங்கள் சுஹதாக்களை, போர்க்களத்துல ஷஹீதாகி கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள், மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்குகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு குர்ஆன்ல வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான். ஐந்தாவதாக, எல்லா நபிமார்களுக்குமே நாளை மறுமையில சிபாரிசுகள் வழங்கப்படும். சிபாரிசு செய்வதற்கானது ஆலிம்களாக இருக்கட்டும், ஆலிம்கள், ஹாஃபிதுகள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள், அல்லாஹுவோடு இணைந்து செயல்பட்ட நல்லடியார்கள், இப்படி ஒரு சில நபர்களுக்கு நாளை மறுமையில குர்ஆனுடைய தொடர்பை எல்லாம் யார் ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையில மறுமை நாள் அன்னைக்கு எல்லா நபிமார்களுக்கும் சிபாரிசு அப்படிங்கிற அந்த தன்மை வழங்கப்படும். ஆனால் சுஹதாக்களுக்கு மட்டும் மறுமை நாள் அன்னைக்கு அல்லாம அவங்க என்னைக்கு தங்களுடைய உயிரை விட்டார்களோ அன்று முதல் கியாமத்து நாள் வரை சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுஹதாக்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துஆ செய்வார்கள். ஆனால் நாளைக்கு மறுமை அப்படிங்கிற அந்த நேரத்துல தான் எல்லாம் நம்ம உம்மத்தே முஹம்மதியாவாக நமக்கு சிபாரிசு செய்வார்கள். ஆனால் சுஹதாக்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சிபாரிசு செய்யக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த வாய்ப்பு எனக்கு கூட எந்த நபிமார்களுக்கும் கிடைத்ததாக நான் பார்க்கவில்லை என்று இந்த 5 வகையான அந்தஸ்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹதாக்களினுடைய அந்தஸ்துகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். எனவே பத்ருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே நீண்ட விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை, ஆனால் நேரத்தினுடைய சூழ்நிலைகளை கருதி, எனவே இன்ஷா அல்லாஹ் 313 சஹாபாக்களுடைய பெயர்கள், அந்த இதுல கலந்துகிட்ட 300 சஹாபாக்களுடைய பெயர்களை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பெயருடைய இந்த நேரத்தில், ஒவ்வொரு பெயர்கள் வரக்கூடிய நேரத்தில் ரதியல்லாஹு அன்ஹு என்று நீங்க சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. بسم الله الرحمن الرحيم. اللهم إنا نسألك بسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وبسيدنا أبي بكر وبسيدنا عمر وبسيدنا عثمان وبسيدنا علي وبسيدنا طلحة وبسيدنا زبير وبسيدنا عبد الرحمن وبسيدنا سعد وبسيدنا سعيد وبسيدنا أبي عبيدة وبسيدنا أبي وبسيدنا أخنس وبسيدنا أرقم وبسيدنا أسعد وبسيدنا أنس وبسيدنا أنسة وبسيدنا أنيس وبسيدنا أوس وبسيدنا أوس وبسيدنا إياس وبسيدنا إياس وبسيدنا مدير وبسيدنا بحاس وبسيدنا براء وبسيدنا بسبسة وبسيدنا بشر وبسيدنا بشير وبسيدنا بلال وبسيدنا تميم وبسيدنا تميم وبسيدنا تميم وبسيدنا ثابت وبسيدنا ثابت وبسيدنا
وبسيدنا ثابت وبسيدنا ثعلبة وبسيدنا ثعلبة وبسيدنا ثعلبة وبسيدنا ثقف وبسيدنا جبر وبسيدنا جابر وبسيدنا جابر وبسيدنا جبار وبسيدنا جبير وبسيدنا حارس وبسيدنا حارث وبسيدنا حارث وبسيدنا حارث وبسيدنا حارث وبسيدنا حارسة وبسيدنا حارثة وبسيدنا حاطب وبسيدنا حاطب وبسيدنا حباب وبسيدنا حبيب وبسيدنا حرام وبسيدنا حريث وبسيدنا حسين وبسيدنا حمزة وبسيدنا حمزة وبسيدنا خارجة وبسيدنا خالد وبسيدنا خالد وبسيدنا خالد وبسيدنا خباب وبسيدنا خباب وبسيدنا خبيب وبسيدنا خداش وبسيدنا خراش وبسيدنا خريم وبسيدنا خلاد وبسيدنا خلاد وبسيدنا خلاد وبسيدنا خلاد وبسيدنا خليد وبسيدنا خليفة وبسيدنا خنيس رضي الله عنه وبسيدنا خواس وبسيدنا خولي وبسيدنا ذكوان وبسيدنا ذي الشمالين وبسيدنا راشد وبسيدنا رافع وبسيدنا رافع وبسيدنا رافع وبسيدنا رافع وبسيدنا رافع وبسيدنا ربعي وبسيدنا ربيع وبسيدنا ربيعة وبسيدنا رخيلة وبسيدنا رفاعة وبسيدنا رفاعة وبسيدنا رفاعة وبسيدنا رفاعة وبسيدنا زياد وبسيدنا زياد وبسيدنا زياد وبسيدنا زيد وبسيدنا زيد وبسيدنا زيد وبسيدنا سالم وبسيدنا سائب وبسيدنا سالم وبسيدنا سكرة وبسيدنا سراقة وبسيدنا سراقة وبسيدنا سعد وبسيدنا سعد وبسيدنا سعد وبسيدنا سعد وبسيدنا سعد وبسيدنا سعد وبسيدنا سفيان وبسيدنا سلمة وبسيدنا سلمة وبسيدنا سلمة وبسيدنا سليت وبسيدنا سليم وبسيدنا سليم وبسيدنا سليم وبسيدنا سليم وبسيدنا سماك وبسيدنا سنان وبسيدنا سنان وبسيدنا سهل وبسيدنا سهل وبسيدنا سهل وبسيدنا سهل وبسيدنا سهيل وبسيدنا سهيل وبسيدنا صواد وبسيدنا صواد وبسيدنا صواد وبسيدنا صريبت وبسيدنا شجاع وبسيدنا شريك وبسيدنا شماس وبسيدنا صبيح وبسيدنا صفوان وبسيدنا سيف وبسيدنا صهيب وبسيدنا ضحاك وبسيدنا ضحاك وبسيدنا ضمرة وبسيدنا طفيل وبسيدنا طفيل وبسيدنا طفيل وبسيدنا طليب وبسيدنا ظهير وبسيدنا عاصم وبسيدنا عاصم وبسيدنا عاصم وبسيدنا عاصم وبسيدنا عاقل وبسيدنا عامر وبسيدنا عامر وبسيدنا عامر وبسيدنا عباد وبسيدنا عباد وبسيدنا عبادة وبسيدنا عبد الله 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 وبسيدنا عبد الرحمن وبسيدنا عبد ربي وبسيدنا عبدة وبسيدنا عبس وبسيدنا عائد وبسيدنا عبيد وبسيدنا عبيد وبسيدنا عبيد وبسيدنا عبيد وبسيدنا عبيدة وبسيدنا عتبان وبسيدنا عتبة وبسيدنا عتبة وبسيدنا عتبة
وبسيدنا عثمان وبسيدنا عجلان وبسيدنا عدي وبسيدنا عصمة وبسيدنا عسيمة وبسيدنا عطية وبسيدنا عقبة وبسيدنا عقبة وبسيدنا عقبة وبسيدنا عقبة وبسيدنا عكاشة وبسيدنا عمار وبسيدنا عمار وبسيدنا عمارة وبسيدنا عمرو 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 وبسيدنا عمير وبسيدنا عمير وبسيدنا عمير وبسيدنا عمير وبسيدنا عوف وبسيدنا عويمر وبسيدنا عياض وبسيدنا غنى وبسيدنا فاكهة وبسيدنا فروة وبسيدنا قتادة وبسيدنا قدامة وبسيدنا قطبة وبسيدنا قيس وبسيدنا قيس وبسيدنا قيس وبسيدنا كعب وبسيدنا كعب وبسيدنا لبدة وبسيدنا مالك 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 وبسيدنا مبشر وبسيدنا مجدر وبسيدنا محرر وبسيدنا محرز وبسيدنا محمد وبسيدنا مدلاج وبسيدنا مرثد وبسيدنا مستحد وبسيدنا مسعود 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 وبسيدنا معاذ وبسيدنا معاذ وبسيدنا معاذ وبسيدنا معاذ وبسيدنا معاذ وبسيدنا معبد وبسيدنا معبد وبسيدنا معتب وبسيدنا معتب وبسيدنا معتب وبسيدنا معقل وبسيدنا معمر وبسيدنا معن وبسيدنا معن وبسيدنا معبد وبسيدنا معبد وبسيدنا مقداد وبسيدنا مليل وبسيدنا منذر وبسيدنا منذر وبسيدنا منذر وبسيدنا مهجع وبسيدنا ناظر وبسيدنا نعمان 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 وبسيدنا نعيمان وبسيدنا نوفل وبسيدنا واقد وبسيدنا ودقة وبسيدنا وديعة وبسيدنا وهب وبسيدنا هانئ وبسيدنا هبيل وبسيدنا هلال وبسيدنا يزيد وبسيدنا أبي أيوب وبسيدنا أبي الأعوان وبسيدنا أبي حبة وبسيدنا أبي حنة وبسيدنا أبي حبيب وبسيدنا أبي حذيفة وبسيدنا أبي حسن وبسيدنا أبي خارجة وبسيدنا أبي خلاد وبسيدنا أبي خزيمة وبسيدنا أبي داود وبسيدنا أبي دجانة وبسيدنا أبي سمرة وبسيدنا أبي صليت وبسيدنا أبي سلمة وبسيدنا أبي سنان وبسيدنا أبي شيخ وبسيدنا أبي سربة وبسيدنا أبي الصباح وبسيدنا أبي طلحة وبسيدنا أبي عقيل وبسيدنا أبي قتادة وبسيدنا أبي قيس وبسيدنا أبي لبابة وبسيدنا أبي مسعود رضي الله عنهم أجمعين ونفعنا بهم في الدارين والحمد لله رب العالمين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له
بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اضمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ செய்த சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்மார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களோடு இருப்பவர்கள் எங்களுடைய முகல்லாவாசிகள் புனிதமான இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நோன்புடைய காலங்கள் இந்த தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அமல் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், நோய் நொடி இல்லாத எல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. எல்லா ஆரோக்கியத்தோடு இந்த அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை ஏற்படுத்தி தருவாயாக. யா ரஹ்மானே, நீ வெஞ்சிருக்கக்கூடிய சொற்பமான நாட்களை நாங்கள் பயனுள்ள நாட்களாக நாங்கள் செயல் செய்வதற்கான ஒரு நல்ல எண்ணத்தை அதற்கான நேரத்திலே வழக்கத்தை நீங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், நேரத்தை நாங்கள் வீண் செய்து நஷ்டவாளிகளாக ஆகாமல் நேரத்திலே யா அல்லாஹ் ரஹ்மானிலே எங்கள் அனைவர்களுக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான நாங்கள் இப்போது ஓதப்பட்ட 313 சஹாபாக்களுடைய பெயர்களை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையான ரஹ்மத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய வழக்கத்தை கொண்டு அவர்களுடைய யா அல்லாஹ் ரஹ்மானே அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விதமான அந்தஸ்துகளையும் யா ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், நோயற்ற வாழ்வையும் குறைத்த செல்வத்தையும் எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் யா அல்லாஹ் இந்த அமலில் எந்த விதமான பொய் இல்லாமல் யா ரஹ்மானே உன்னை முழுமையாக நம்பி அமல் செய்யக்கூடிய அதை நீ அங்கீகரிப்பதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா ரஹ்மானே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நபர்களுடைய உள்ளத்திலேயும் ஹலாலான ஹாஜத்துகள் இருந்தால் அந்த ஹலாலான எண்ணங்கள் ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த பத்ர் சுஹதாக்கள் பத்ருடைய நாளை கொண்டு அதுவும் குறிப்பாக ரமலானினுடைய வரக்கத்தால் யா அல்லாஹ் பத்ர் சுஹதாக்கள் பத்ருடைய வரக்கத்தால் யா ரஹ்மானே நாங்கள் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிற எல்லா விதமான ஹலாலான எண்ணங்களை பூர்த்தியாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ஹராமான எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்குமே ஆனால் அதை விட்டு எங்கள் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முடிந்தவரை ஹராமை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹராமான வழியில் வரக்கூடிய எல்லாத்தையும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைதை கேட்டார்களோ அந்த கைதை எங்களுக்கு தருவாயாக. எந்த ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த ஷர்ரை விட்டு எங்கள் அனைவர்களையும் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உன்னை முழுமையாக பின்பற்றி நபிகள் நாயகம் அவர்களின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லி வாழக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இப்போது ஓதப்பட்ட அனைத்து விதமான அமல்களையும் இப்போது தொழுகையில் ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய வார்த்தைகள் நாங்கள் செய்த அமல்கள் அனைத்தையும் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்லடியார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் குர்ஆன் ஷரீஃபின் பொருட்டால் புனிதமான இந்த மிம்பரும் மிஹ்ராபினுடைய வரக்கத்தை கொண்டு நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா إنك على كل شيء قدير. اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم إن لك في كل شهر اللهم إنا في كل شهر من الليل
رمضان وتقاومنا وخلصاء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون، سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.